how does God speak to us? கர்த்தர் எப்படி நம்மளோடு கூட பேசுகிறார்? இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? How can I know if it is the will of God or not? என்கிறதான ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு கேள்விதான் அது. எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய வேத பகுதியை, எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 5வது அதிகாரம், Hebrews chapter 5 verse 12 to 14. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பாலுண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமையினன்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோதிரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். But solid food is for mature, who by constant use have trained themselves to distinguish good and evil. பவுல் எவ்வளவு தெளிவாக இந்த இடத்துல எழுதுகிறார் பாருங்க. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிறைய நேரத்தில் கிறிஸ்துவர்களாக இன்னும் வந்துட்டு நம்ம பால் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். வேதத்தில் அதுதான் சொல்லுது. The milk is talking about the word of God. கர்த்தருடைய வசனத்தை குறித்து இங்க இடத்துல பேசுகிறது. We are still as infants, but the Bible very clearly says, 14வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, but solid food is for the matured. அப்போ solid food ன்னு சொல்லும்போது அந்த solid food எப்படி நமக்குள்ள உண்டாகுது? பலனுள்ள ஆகாரம், கர்த்தருடைய வார்த்தை. அப்படி கர்த்தருடைய வார்த்தை பலனுள்ளதாய் நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னா, அந்த வசனம் சொல்லுது by constant use of training themselves. கான்ஸ்டன்டா ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அடிக்கடி ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே நம்மளை நாமளே ட்ரெயின் பண்ணி கொள்ளணும்னு சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். We have the weakest time of our life, we have the strongest time of our life, but we got to know, we got to train ourselves in the word of God to know his will and what God is speaking to us. Let me explain it to you even more clearly. இன்னும் நன்றாக தெளிவாக உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். சரீரமானது நம்மளுடைய as a body we have this senses இல்லையா? இப்ப சென்ஸ் வந்துட்டு எந்த மனம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூக்கை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறோம். என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நாக்கை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிறோம். காரமான சாப்பாடா, காரம் இல்லாத சாப்பாடா, எந்த சத்தம் எனக்கு பிடிக்கும், what sound I like, what music I like அப்படின்னு சொல்லி நம்முடைய காதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கொள்றோம். எதை தொடறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்முடைய டச் ஃபீலிங்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெயின் பண்ணிக்கிறோம். அப்போ சரீரமான இந்த சென்சஸை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு நாம முயற்சி எடுக்கிறோம். we train our body to know what we like. அதனால தான் ஒரு காரமான ஆகாரத்தை சாப்பிடும்போதோ ஒரு காரம் இல்லாத ஆகாரத்தை சாப்பிடும்போது உன்னால் சொல்ல முடியும் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க உங்களை தானே ட்ரெயின் பண்ணி கொள்றீங்க. ஒரு பாடலை பாடும்பொழுது, ஒரு பாட்டை போடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களுடைய இயரை நீங்க சவுண்ட் வழியா நீங்க ட்ரெயின் பண்ணி இருக்கிறீங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை நாமளே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏதுவாக நம்மளை ட்ரெயின் பண்ணி கொள்ளணும். அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, you will have the discernment for good and evil. நன்மைக்கும் தீமை என்னென்று சொல்லி அறிந்து கொள்ளதான பகுத்தறிவின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given you and me the discernment to know what is good and what is bad. So the same way how we train our senses, நம்முடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சென்சஸை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்ப ஸ்பிரிச்சுவல் சென்சஸை எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்? ஆவியை வந்து எப்படி நீங்க பலப்படுத்துவீங்க? சரீரத்திற்கு பலன் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா சாப்பிடுவோம், ஹார்லிக்ஸ் குடிப்போம், பூஸ்ட் குடிப்போம், எது வேணாலும் அந்த எல்லா விட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சரீரத்துக்கு பலன் உண்டாகும். ஆனா ஆவியிலே பலன் உண்டாக வேண்டும் என்று சொன்னால்
கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு ஆவியை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. Only the word of God can strengthen your spirit. So கர்த்தருடைய வார்த்தையில நாம பலனடையவர்களாய் நாம் இருக்கிறோமா இல்லையா? Where are you right now in the eyes of God? கர்த்தருடைய பார்வையில நாம் இந்த நாளிலே எங்க இருக்கிறோம்? இன்னும் பால் குடிக்கும் கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்லை முதிர்ந்த கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? எபிரேயர் 5வது அதிகாரம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. பவுல் அழகா இங்க எழுதி இருக்கிறாரு. You know, anyone who live on milk is being still an infant. பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். அநேக வருடங்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். We know God, we are in faith because we are still infant. We are still not grown in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வளருவதற்கு நம்மளைத்தானே நம்ம வந்துட்டு ஒப்பு கொடுக்காதனால, வளராததுனால we don't understand about the righteousness. நீதியை குறித்து அறிவில்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். Faith comes from hearing. Hearing what? Hearing the word of God. அப்ப ஆவியின் மனிதன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால், உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தின் வார்த்தையை நாம் பேசணும். விசுவாசத்தின் வார்த்தை எப்படி நாம பேசுவோம்? How will we talk the word of God? Only when the word of God is inside of us we can talk the word of God. உள்ளான மனிதனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் தான் அந்த வார்த்தையை நாம பேச முடியும். அந்த வார்த்தையை பேசணும்னா கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களாய் இருக்கணும். அப்ப முதிர்ந்தவர்கள் பலனுள்ள ஆகாரம் இருக்கிறவங்க வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு பாருங்க. கான்ஸ்டன்ட் வர்க், எப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்திற்கு அவருக்காக காரியங்கள், அவருக்கு சித்தமான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. Those who are thirsty come to me and I will fill him. எத்தனை பேர் வந்துட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம தாகம் உள்ளவர்களா இருக்கிறோம்? கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Are you really thirstful for his word? அவருடைய வார்த்தைக்காக தாகம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அவரை இன்னும் அறிய வேண்டும் என்கிறதான தாகம் நமக்குள்ள இருக்குதா, இல்லை இன்னும் ஒரு பால் குடிக்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு சித்தத்தை வைத்திருக்க. God has a plan for you. ஜெரமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் அழகா சொல்லுது, For I know the plans I have for you. இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறாங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு பிளானை வச்சிருக்கிறாங்க. அப்போ அவருடைய சத்தத்தை எப்படி கேட்கிறது? We need to mature in his word. ஒரு சபைக்கு வரோம், அநேக நாட்களாக நாம் இருக்கிறோம், இன்னும் அதே மாதிரி இருக்கக்கூடாது, அடுத்த இதுக்கு போகணும். அதனால தான் சபையில் அநேக காரியங்கள், நம்மளால முடிந்த காரியங்களை எல்லாமே பண்றோம். இதெல்லாம் ஒவ்வொரு விதமாக உங்களை எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம பலப்படுத்தும்படியாக சபையாக நாம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு தேடுதல் வேணுங்க. We need to have a longing to know God, to desire him. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பிறந்ததிலிருந்து முடிவு வரைக்கும் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் கொடுத்துட மாட்டார். He gives in step by step. அன்றாட நாட்களுக்கு என்னென்ன தேவையோ அதுபடிதான் கர்த்தர் நடத்துவார். That is how he leads to the purpose. நம்ம ஒரு 10 வருஷத்துல 15 வருஷத்துல நாம எப்படி இருக்க போறோம்னு சொல்லி ஆண்டவர் காட்டி நம்ம கிட்ட கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம போக மாட்டோம். அந்த பிளான் படி நாம பிளான் போட்டுருவோம். ஓகே, அந்த இடத்துக்கு நான் இது பண்ணணும்னா இந்த கோர்ஸை நான் படிக்கணும், இந்த காரியத்தை நான் செய்யணும், இதை பண்ணினா நான் அதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிடுவோம். நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், நாம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு கர்த்தரிடத்துல நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். We make decisions and then we pray to God to fulfill that decision and to work in that decision. அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா இல்லையா என்று சொல்லி அதை அறியக்கூடியதான முதிர்ந்த கிறிஸ்துவ அனுபவம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையிலே வேறு உண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். So that is the first step as believers, as Christians, from drinking milk, பால் குடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு முதல் வந்து நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணுங்க. நம்ம வாஞ்சிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அதிசயங்களும் கர்த்தருடைய அற்புதங்களையும் கர்த்தருடைய காரியங்களையும் நாம கற்றுக்கொள்ள முடியும்.
மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஒரு சாட்டனார், ஒரு ரேடார் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுதான் பகுத்தறியக்கூடியதான ஒரு ஆவி. நன்மை என்ன தீமை என்னன்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட கேட்டா கூட ஒரு குழந்தை சொல்லும், வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட். தப்பு செஞ்சா ஒரு குழந்தைக்கு தெரியும். இது சொல்லிக் கொடுக்கணும். இட்ஸ் நாட் தட் we need to teach someone that is something is wrong or something is good. அதே போல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ரேடார், ஒரு சென்சர், ஒரு சாட்டனா, ஒரு நேவிகேஷன் வந்து நமக்குள்ள இருக்குது. அது வந்து எப்படின்னு சொன்னா, அது எந்த சைடு நம்ம டைரக்ட் பண்றோமோ அதன்படி. ஒரு ஃப்ளைட்லலாம் நம்ம இப்போ நியூஸ்லலாம் நம்ம பார்த்துப்போம், இந்த ஃப்ளைட்டு காணாமல் போயிருச்சு, ஏன்னா ரேடாரை கண்டுபிடிக்க முடியல, எந்த இடத்துல போச்சுன்னே தெரியல, ஏன்னா ரேடார் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஆய்விடும். அந்த ரேடாரை வந்துட்டு, ரேடார் என்கிறதான கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள, அந்த ரேடார் உலகத்தின்படி நாம திருப்பணும்னு சொன்னா உலகத்தின்படி நாம போவோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் திருப்புவோமே என்று சொன்னால் கர்த்தர் வார்த்தையாலே நாம நிரப்பப்படுவோம். What we are filled in is more important. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். எதால நிரம்பி வழியணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. What is your heart filled with right now? இருதயம் எதால நிறைந்து இருக்கிறது? God wants to show his will. God wants to speak to everyone. பிறந்த குழந்தை கிட்ட எல்லாரும் என்ன பண்றோம்? நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த குழந்தை திருப்பி பேசுதுங்களா? இல்ல. அதுக்குன்னு ஒரு வயசு, அதுக்குன்னு ஒரு புரிதல் வரும் பொழுதுதான் the baby is talking back to you. அப்பதான் அந்த குழந்தை திருப்பி பேசுது. அதுபோல தாங்க கர்த்தர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட அவர் நம்ம பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்துட்டு நமக்கு வந்துட்டு புரியறதில்லை இன்னும். எப்போ அவருடைய வார்த்தைக்குள்ள அதிகமாக அதிகமாக வளர்கிறோமோ, எப்போ அவருடைய வார்த்தைக்குள்ள நாம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறோமோ, சத்தத்தை கேட்கிறோமோ, அதனால தான் ஒரு வீட்டில் வந்துட்டு சில பசங்க சில பிள்ளைங்க வந்து ரொம்ப லேட்டாக பேசுவாங்க, சில பிள்ளைங்க ரொம்ப குயிக்காக பேசிடுவாங்க. குயிக்காக பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அவங்க நர்சரி போயிருப்பாங்க, நிறையா பிள்ளைகளோட பேசிக்கொண்டே இருப்பாங்க, நிறையா பேர் வந்து அவங்களோட அடிக்கடி பேசுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்கும்பொழுது அவங்க குயிக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே போலத்தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தையிலே, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, எனக்காக நீங்க என்ன வைத்திருக்கீங்கன்னு சொல்லி அவருடைய வேதத்தில் நாம வந்துட்டு கவனமுள்ளவர்களாய் அவருடைய வேதத்தில் நோக்கி படித்து கொண்டே இருப்போமே என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் தெரிந்து கொள்ளுவர்களாய் நாம் இருப்போம். That is the reason why we are not able to find out the will of God. அதனால தான் அவருடைய சித்தத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. உங்களுடைய இருதயம் எந்த பக்கமாய் திரும்பி கொண்டிருக்கிறது? பவுல் சொல்லுவது போல, பால் குடிக்கும் கிறிஸ்தவர்களாய் இன்னும் நாம் காணப்படுகிறோமா? இல்ல முதிர்ந்த ஒரு கிறிஸ்தவர்களாக அவருக்காக நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சி உள்ளவர்களாக நாம காணப்படுகிறோமா? Where are you right now in the walk with God? கர்த்தர் ஒரு சூழ்நிலையிலே எப்படி அவர் இருக்கிறார் என்று சொல்லி நான் சில காரியங்களில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Colossians chapter 3 verses 15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதலுள்ளவர்களாய் இருங்கள். How do we know that God is in a situation? முதலாவது தேவ சமாதானம் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சமாதானம் இருக்கும். We won't be able to judge what is peace when the word of God is not inside of us. Christ rule in your heart. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கிறிஸ்து நம் இருதயத்துக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமாதானத்துக்குள்ளாய் நம்மளை நடத்துவார். முதலாவது என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். சமாதானம் இருக்கும்போது நமக்கு தெரியும் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. This is how you identify if God is with you. இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு பயம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குமே என்று சொன்னால் அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. You shouldn't do something when there is fear. I'm talking about how to know that God is in a situation. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது எப்படி நாம புரிந்து கொள்வது?
அங்க பயம் இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்க பயம் இருக்காது. When there is fear, it is not from God. தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்து நடத்துகிறார். இது எப்படி நாம புரிந்து கொள்ள முடியும்? எபிரேயர் 5வது அதிகாரத்தில் படித்தது போல கான்ஸ்டன்ட் எஃபர்ட், கான்ஸ்டன்ட் இன் நோயிங் த வேர்ட் ஆஃப் காட். இடைவிடாமல் கர்த்தருடைய வார்த்தையில நம்ம மெடிடேட் பண்ணி கொண்டிருக்கணும். அவருடைய வார்த்தையில வளரும்போது, முதிர்ந்த கிறிஸ்துவர்களா இருக்கும்போது தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப என்ன உண்டாகும்? ஆண்டவர் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் பயம் இருக்காது. ஏன்னா தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக கன்ஃபியூஷன் இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கன்ஃபியூஷன் இருக்காது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. When there is a confusion, the peace of God will take you away from confusion. அந்த குழப்பத்தின் ஆவி அந்த குழப்பத்தை விட்டு உங்களை எடுத்துவிடும். ஒருவேளை குழப்பத்தின் மத்தியிலே இந்த நாளில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், அந்த குழப்பத்தின் மத்தியிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரே ஒரு காரியம், அந்த குழப்பத்தின் மத்தியிலே நீங்கள் எடுக்கிறதான முடிவில் கர்த்தர் உங்களோடு கூட அந்த இடத்துல இருக்கிறாரா? Are you taking decisions out of confusion? Are you confused about taking a decision? அவர் குழப்புகிறதான தேவன் இல்ல, தெளிந்த புத்தியை கொடுக்கிறதான தேவன். நான்காவதாக, கொஞ்ச காலமா இருக்கிறது இல்ல, அது நீடிய காலமா இருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது it is everlasting. We got to understand that. If it is from God, He will give a clear direction, clear guidance. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நடத்தும் பொழுது தெளிந்த புத்தியோடு கூட நம்மளை நடத்துகிறார். ஐந்தாவதாக, அது ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். It produces blessing. கையின் பிரயாசத்தை எல்லாம் நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். It produces blessing. The people will look at you and they will say, look how blessed she is, how blessed he is. கர்த்தர் உங்களை எல்லா சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் பொருளாதாரத்தோடும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம உணரத்தக்கதாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். When God is in a situation, in the things what you do, there is a blessing. ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சொல்லலாம், பாஸ்டர் என்ன செஞ்சாலுமே ஒரு தோல்விக்குள்ளேயே போயிட்டு இருக்குது, என்ன செஞ்சாலும் அது ஒரு சக்சஸே இல்லை, தோல்விக்கு நேராகவே நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்க கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி, கர்த்தர் அதன் மூலமாய் பிரியப்படுகிறாரா? கர்த்தர் அதுல இருக்கிறாரா? Is God is in that situation. ஆறாவதாக, it will be confirmed by people around you. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் என்று சொன்னால், அநேகர் மூலியமாக உங்களோடு கூட கன்ஃபார்ம் பண்ணுவார். அது எப்படியா கூட இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா இருக்கலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டாகும். எப்படி நம்ம தெரிந்து கொள்வது இது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி? You will receive a confirmation. இப்போ நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட சில வசனத்தின் மூலமா பேசிக்கொண்டிருக்கிறார், உங்கள் எதிர்காலத்திற்கு குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய பிசினஸை குறித்து பேசிக்கொண்டிருக்கலாம். அப்ப எப்படி உண்டாகும்? You will get a confirmation from someone. சரியாக 2.5 வருடம் கென்ட்ல சபை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் அநேக பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டிருந்தோம். ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருந்தது. சில நேரத்தில் தடை வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், ஓகே நாம எப்படியாச்சும் அதை அப்படி பண்ணி இப்படி சரி பண்ணிடலாம், அப்படி பண்ணி இது பண்ணிடலாம்னு சொல்லி நாம நிறைய முயற்சி எடுக்கிறோம் பாருங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது அவருடைய சித்தத்திற்கு நேராக கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு போகணும்னு வைத்திருக்கிறாரோ அதற்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். அதனுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை அனுபவித்திருப்பீங்க. ஒரு வேலை நிமித்தமாக இங்க வந்தோம், வேலை போய்விட்டது, கென்ட்டுக்கு போய் சபையை தொடங்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். சத்தத்தை கேட்டோம், கீழ்ப்படிந்தோம், காரியத்தை செய்தோம். அதற்கப்புறம் அநேக சாட்சிகள் சபையில நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. 1 வருடத்தின் சபையின் ரெண்டை யாருமே முகமறியாத யாருன்னு தெரியாதவர் 1 வருடத்திற்கு சபைக்கு ரெண்ட் கொடுத்து இது பண்ணாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை நடத்துறாருன்னு சொன்னா எப்படி அவர் கன்ஃபார்ம் பண்றாருன்னு பாருங்க. தெரியாத ஒரு நபர் பாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல,
உங்களுடைய ஊழியத்திற்காக 1 வருடத்திற்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ள ஏவி இருக்கிறார். இதற்காக நான் செய்கிறேன். ஒருவேளை நீங்க வந்துட்டு நீ ரீசெண்டா சபை ஆரம்பிச்சிருக்கீன்னு சொன்னா 1 வருடத்தோட ரெண்ட் நான் அதுக்கு நான் கொடுக்கிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஊழியத்தை ஸ்திரப்படுத்துகிறார். அது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். இது நான் ஏற்படுத்தினதான காரியம், நான் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகர்கள் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக can give you a confirmation in life. That is how you know it is the will of God. ஏழாவதாக, கர்த்தர் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவசரமாய் ஒரு காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். ஐசையா எழுதினதான நிருபம் 52வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். You will not leave in haste. Haste ன்னு சொன்னா அவசரம். கர்த்தர் ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்னு சொன்னா அவசரமாக இப்பவே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும் அப்படிங்கறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் தள்ளப்பட மாட்டோம். அப்ப நம்ம யோசிக்கணும், ஆண்டவர் இந்த சித்தத்தில் இருக்கிறார், ஆண்டவர் இந்த காரியத்தில் இருக்கிறாரா என்று சொல்லி. ஆபிரகாமுக்கு பாருங்க, 75 வயது இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, வாக்குத்தத்தம் பண்ணினாரு. ஆனா 25 வருடம் ஆச்சுங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறறதுக்கு. 25 years is a long time. It is not short. It is not 1 year. It is not 2 year. 25 வருடம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நடத்தும் போது அவசரமாக இல்ல, அவர் நம்மளை நடத்துவார். ஏற்ற காலத்திலே நன்மைகளை செய்கிறதான தேவன். God has a plan for you. Plan to prosper you, to give you hope and a future. அப்ப கர்த்தர் உங்கள் மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அது எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தில் நாம் என்ன பண்ணணும்? காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். Number 1, I spoke to you about peace. When God is in a situation, we will have peace. இரண்டாவதாக, கர்த்தர் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது குழப்பம் இருக்காது. There is no confusion. If there is confusion, it is not from God. Number 3, கர்த்தர் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பயம் இருக்காது. There is no fear. Number 4, ஆண்டவர் ஒரு காரியத்தில் இருக்கும்போது அது தற்காலிகமா இருக்காது. It is not temporary. It is permanent. ஐந்தாவதாக, ஆண்டவர் ஒரு காரியத்தில் இருக்கும்போது அது ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். நீங்க செய்யற காரியங்கள ஆசீர்வாதம் உண்டாகும். ஆறாவதாக, ஆண்டவர் ஒரு காரியத்தில் இருக்கும்போது மற்றவர்கள் மூலமாக ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டாகும். மற்றவர்கள் மூலமாக there is a confirmation that this is what God wants you to do. கர்த்தர் பேசுவார். ஏழாவதாக, அவசரமாய் நடக்காது, காத்திருக்கணும் அவருடைய சித்தத்திற்கு. அவர் பேசிட்டாருன்னு சொல்லி அவர் வார்த்தை கேட்டு சரியான நேரத்திற்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சாத்தான் இடத்திலிருந்து சொல்லி எப்படி நாம தெரிந்து கொள்வது? சாத்தான் தான் பயத்தை உண்டு பண்ணுவான். He brings in fear. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க யாராவது. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது அந்த ரேடார், நான் முன்னாடியே சொன்னது போல, நம்முடைய ரேடார் கர்த்தருடைய வார்த்தையாக நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுது யாருங்க நம்மளோட கண்ட்ரோல் பண்றாப்ல? சாத்தான். அப்போ நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுது சாத்தான் கண்ட்ரோல் பண்ணும்போது கண்கள் குருடாக்கப்படுகிறது. அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில கண்கள் குருடாக்கப்படுகிறது. We are not able to discern what is good and what is bad. சாத்தான் நம்முடைய மன கண்களை குருடாக்கி விடுகிறான். அப்ப என்ன உண்டாகுது? கண்கள் குருடாகும் பொழுது எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து செய்கிறதான காரியம் கூட ஒரு பயம் உண்டாகுது. ஐயோ, இது நடக்குமோ, இது நடக்காதோ, என்ன நடக்க போகுது, இது ஆரம்பிச்சிட்டனே, இது எப்படி நான் முடிப்பேன்? வேற ஒரு ஆவி நம்மளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். சாத்தான் எப்பவுமே எப்ப நம்மளை அணுகுவான்னு தெரியுமா? ஆவியிலே எப்ப பலனற்றவராய் நாம் இருக்கிறோமோ அப்பதான் சாத்தானுடைய கிரியை வெளிப்படும். When we are weak in spirit, that is when he tries to overtake and spoil and destroy our life. ஆவியிலே பலனற்றவர்களாய் இருக்கும்போது தான் சாத்தானுடைய செயல் அங்க ஆரம்பிக்கும்.
அப்ப எப்பெல்லாம் ஆவியிலே பலன் இல்லாதவர்களாய் நாம் இருக்கிறோமோ அப்ப எழுந்து நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை தேடணும், கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி அவரிடத்துல பேசணும். We need to start speaking faith. Faith comes from hearing and hearing the word of God. விசுவாசத்தை எப்படி நம்ம காத்துக்கொள்வது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளணும். When we hear the word, then faith will come. Then when faith is there, விசுவாசம் நமக்கு உண்டாகும் பொழுது, பயம் வரும்பொழுது வார்த்தை பேசும், விசுவாசத்தின் வார்த்தை பேசும். அப்பால போ சாத்தானே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால என்னால எல்லாவற்றையும் செய்யக்கூடும். பலவீனமான சூழ்நிலையில விசுவாசத்தின் வார்த்தை பேசும். சாத்தான் பலவீனமான சூழ்நிலையில உண்டு பண்ணும் பொழுது இதை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும்? பவுல் சொல்லுவது போல கான்ஸ்டன்ட் வர்க், எபிரேயர் 5வது அதிகாரம், கான்ஸ்டன்டா அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கணும். அருமையான மகனே, மகளே, நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் எந்த இடத்துல காணப்படுகிறது? ஒருவேளை பால் குடிக்கிறதான அந்த நிலைமையில நாம் இருக்கிறோமா? ஆவிக்குரிய நிலைமையில ஒரு மெச்சூர்டான கிறிஸ்தவர்களாக ஒரு பலனுள்ள ஆகாரத்தை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா? பலனுள்ள ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? Where are you right now? கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். பவுல் பேசினது போல இடைவிடாமல் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் இருப்போமே என்று சொன்னால் மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில காண முடியும். நிறைய நேரத்தில் நமக்கு இருக்குதுங்க கேள்வி, ஏன் பாஸ்டர் இன்னும் காரியங்கள் வாய்க்கல, ஏன் பாஸ்டர் இன்னும் நடக்கல? அப்போ வந்துட்டு நம்மளே எக்ஸாம் பண்ணி கொள்ளணும். எந்த இடத்துல நான் தவறாய் போகிறேன், எந்த இடத்துல நான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், எந்த இடத்துல நான் காரியங்களை செயல்படுத்தணும், எந்த இடத்துல என்னோட ரேடாரை நான் திருப்பி கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு நேராக அவருடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய இருதயத்தை நான் திருப்புகிறேனா, இல்லை உலகத்திற்கு நேராக ஒரு சாத்தானுடைய சத்தத்திற்கு நேராக நான் திருப்புகிறேனா என்கிறதான ஒரு உணர்வுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். The Holy Spirit is gentleman. பகுத்தறிகிறதான காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம தான் அந்த சாய்ஸை பண்ணணுங்க. Is given the choice in your hands. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம் விதமாக சொல்லுகிறது, Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. கர்த்தர் மேலே சார்ந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, அவருடைய வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருக்கிறோமா? இல்லை சூழ்நிலையின் மேலே நாம் சார்ந்திருக்கிறோமா? எதை வைத்து நாம் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கை, நம்மளுடைய படிப்பை, நம்மளுடைய தாளந்து, நமக்கு இருக்கிறதான சொத்து, நமக்கு இருக்கிறதான பணத்தை வைத்து நம் எதிர்காலத்தை பிளான் செய்து கொண்டிருக்கிறோமா? சுய புத்தியோடு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோமா? இல்ல கர்த்தர் மேல சாய்ந்து இருக்கிறோமா? இருதயத்துல மாற்றங்கள் உண்டாகணும்னா கர்த்தருடைய வார்த்தை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. எந்த நிலைமையில இந்த நாளிலே நாம காணப்படுவோமே என்று சொன்னால் கர்த்தர் மேலே சார்ந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் மேலே சார்ந்தவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை அவர் செய்வார். அப்பொழுது அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். When we hold on to him, when we hold on to his word, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் எது நன்மை எது தீமைங்கிறதான அந்த பகுத்தறிகிறதான ஆவி உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப கர்த்தருடைய சித்தம் எது, கர்த்தர் எப்படி நம்மளோடு கூட பேசுகிறார் என்கிறதான ஞானமுடையவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த நாளில் அந்த ஒரு கேள்விக்குறியோடு கூட நாம் இருப்போமே என்று சொன்னால் நான் சொல்லுகிறதான ஒரு காரியம், எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் மெடிடேட் பண்றோமோ, அவருடைய வார்த்தைக்கு நம் நேரத்தை செலவழிக்கிறோமோ, கர்த்தர் ஆவியின் வரங்களினாலையும் கனிகளினாலையும் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். எந்த இடத்துல நாம காணப்படுகிறோம்? கண்களை மூடுவோமா? ஆண்டவரிடத்துல கேட்போம்.